ஹே எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜே வேர்ல்ட் ஸ்டோரிஸ். யாருக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா லைஃப்பில் எங்கேயோ போயிருப்பேன்னு ஃபீல் பண்ணாத நாள் இருக்க முடியுமா? எல்லாரும் பண்ணியிருப்போம். ஏன் நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அப்போ வாங்க இன்னைக்கு ஒரு இளைஞன் வந்த வாய்ப்புகளை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப அழகான ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மனசில் ரெண்டு பெரிய ஆசை இருந்துச்சு. ஒன்று வாழ்க்கையில் முன்னேறணும், இன்னொன்று நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும். ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயியோட மகளை அவன் கல்யாணம் பண்ணிக்க விரும்பினான். அவள் மேலே இருந்த அன்பு மரியாதை எல்லாம் சேர்ந்து இதை மறைக்காம நேர்மையாக அவளோட அப்பா கிட்ட சொன்னால்தான் சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணினான். டைரக்டாக அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் சந்திச்சு தன்னோட விருப்பத்தை சொல்லி திருமணத்துக்கு அனுமதி கேட்டான். அந்த பையனோட தைரியமும் பண்பும் விவசாயிக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அவர் உடனே சரின்னு சொல்லலை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான சோதனையை முன் வச்சார். இளைஞனே, நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினால் நான் வளர்த்துட்டு வர 3 காளையை ஒன்று ஒன்றாக அவிழ்த்து விடுவேன். அந்த 3ல் ஏதாவது ஒரு காளையின் வாழை மட்டும் நீ தொட்டுட்டா போதும். அதில் உன் திறமையும் உன் முடிவெடுக்கிற திறமையும் தெரியும். அதை நீ செஞ்சினா என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கிறேன். இளைஞன் கொஞ்சம் தயங்கினான். ஆனால் காதலும் நம்பிக்கையும் அவனை ஒத்துக்க வச்சுது. சரின்னு உறுதியாக சொல்லினான். தொழுவத்தில் கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. முதல் காலை வெளியே வந்துச்சு. பார்க்க மட்டுமே அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கண்கள் சிவந்து மண்ணை தட்டி சீறிக்கிட்டு முழு வேகத்தில் இளைஞனை நோக்கி பாஞ்சது. அதை பார்த்ததும் இளைஞனோட இதயம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப ஆபத்தானது, இது வாழை பிடிக்க போனால் உயிரே போயிடும்னு நினச்சி அவன் பின்னாடி வந்துட்டான். இதை விட்டுடலாம், அடுத்த காளையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணினான். 2வது காளை வெளியில் வந்துச்சு. முதல் காளையை விட பெருசா இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அதோட கால் சத்தமே பூமியை நடுங்க வச்சது. ரொம்ப கோபத்தோட இளைஞனை முட்டி தள்ளணும்னு ரொம்ப வேகமா ஓடி வந்துச்சு. இளைஞன் ரொம்ப பயந்து போயிட்டான். இதுவும் வேண்டாம் இதுவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வேகமா ஓடி சேஃபா நின்னுக்கிட்டான். 3வது காளை இருக்கே, அது ஈஸியா இருக்கும், தன்னை தானே சமாதானம் பண்ணினான். 3வது முறை தொழுவத்தின் கதவு திறக்கப்பட்டுச்சு. வெளியில வந்த காளையை பார்த்ததும் இளைஞனோட முகத்துல ஒரே சிரிப்பு வந்துச்சு. அவன் வாழ்க்கையிலே பார்த்ததுல எல்லா காளையும் விட இது ரொம்ப பலவீனமா இருந்தது. எலும்பும் தோலுமா, பார்க்கவே பாவமா, ஓடணும்னாலும் கஷ்டப்பட்டு மெதுவா நடந்து வந்துச்சு. இதான் கரெக்ட் சான்ஸ்ன்னு அவன் மனசுக்குள்ள சந்தோஷமா சொன்னான். முதல் 2 சான்ஸும் விட்டுட்டான். இந்த வாய்ப்பு மட்டும் விடக்கூடாது, இதோட வாழை பிடிச்சா வெற்றி என் கையிலன்னு முடிவு பண்ணினான். காலை கொஞ்சம் அருகில் வந்ததும் அவன் தாவி வந்து வாழத்தோட கையை நீட்டினா. அந்த நொடி பெரிய ஷாக். அவன் கை நீட்டின இடத்துல வாளே இல்லை. ஆமாங்க, அந்த காளைக்கு வாளே இல்லை. இளைஞன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனோட எல்லா நம்பிக்கையும் ஒரு நிமிஷத்துல உடஞ்சே போயிடுச்சு. விவசாயி மெதுவாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தார். இளைஞனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் தன்னோட தவறு என்னன்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். வாழ்க்கை நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். சில வாய்ப்புகள் கஷ்டமாக தெரியும், சில வாய்ப்புகள் பயத்தை தரும். அதை பார்த்துட்டு நாம் தயங்கலாம், பின்வாங்கலாம். இன்னும் சில வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும். ஆனால் அவை எல்லாமே உண்மையான வாய்ப்பாக கூட இருக்காது. முதல் வாய்ப்பு கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மாற்றம் தர வாய்ப்பாக இருந்திருக்கலாம். 2வது வாய்ப்பு சேலஞ்சாக இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வெற்றி மறைந்திருக்கலாம். ஆனால் பயமும் தயக்கமும் காரணமாக அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டே போனால் கடைசியில் நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. வாய்ப்புகள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வராது. சரியான நேரத்தில் சரியான தைரியத்தோட முடிவெடுப்பது தான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் வர வாய்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக ஆக்ஷன் எடுங்க. பயமும் தயக்கமும் காரணமாக அந்த வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. ஏன்னா
வாய்ப்புகளை நழுவ விடுறதுன்னா வாழ்க்கையை நழுவ விடுறது போல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஜே வேல் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.